ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எம்பிஎஸோடைய டெஸ்டிங் வீடியோ தான். போன வீடியோவில் சொல்லியிருப்போம். பிஎஃப்சி பிஎஃப்சியோட ஒர்க்கு இப்போ உங்கள்கிட்ட நான் இப்போ லைவாக டெஸ்டிங் பண்ணி காட்ட போகிறேன். அதாவது 110 வோல்ட் வந்தாலும், அதாவது ஏசி 110 வோல்ட் வந்தாலும் டிசி ஆகும்போது 400 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். அது போக 220 வந்தாலும் உங்களுக்கு டிசி வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோவில். அதை பற்றி நான் இப்போ லைவாக டெஸ்டிங் பண்ணி காட்ட போகிறேன். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எல்லாம் ரெடி. இந்த மீட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வோல்ட் எவ்வளோ வருதுன்னு இந்த டிஜிட்டல் மீட்டர் காமிச்சிட்டே இருக்கும். இந்த மீட்டர் எதுக்குன்னா டிசி வோல்ட்டு மெஷர் பண்ணுறதுக்காக ப்ளக் பாயிண்ட் ரெடியாக இருக்குது. இப்போ காட்டுறேன் உங்கள்கிட்ட. பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பிஎஃப்சி ஆனில் இருக்கும்போது எவ்வளோ வோல்ட் டிசி வருதுன்னு இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் லைவாக. வச்சுட்டு பார்த்தா தெரியுது 417 வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது பிஎஃப்சியோடைய ஆனில் இருக்கும்போது, அதாவது 110 வோல்ட்டு பிஎஃப்சியில் எவ்வளோ வோல்ட்டுக்கு கொடுக்குன்றதை பார்த்துக்கிட்டு லைவ்லேயே பார்த்தாச்சு. பாருங்கள், 416 வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட்டு அப்போ வேரியேஷன் ஆகும். இப்போ நான் இப்போ உங்களுக்கு 210 வோல்ட்டில் 220 வோல்ட்டில் இப்போ வோல்ட்டு செக் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 227 வோல்ட் வருது ஏசி. உங்களுக்கு பிஎஃப்சி ஆனில் இருக்குது. இப்போ வோல்ட் எவ்வளோ வருதுன்னு இப்போ மெஷர் பண்ணிட்டு காட்ட போகிறேன். ப்ரோபோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே வோல்ட்டு 415 வோல்ட் காமிச்சிட்டே இருக்குது. இதான் பிஎஃப்சியோடைய ப்ளஸ்ஸு. மேலே இதை ஒர்க் ஆகிற கண்டிஷன் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.